உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தனா உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் சூர்யா. ஓ மேல எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மனசு வச்சு தேடி அவரை எப்படியாவது கண்டுபிடிப்பா. ப்ளீஸ் பா. என்ன பர்ஃபார்மன்ஸ். ஹஸ்பண்ட் சார், நீங்க தைரியமா இருங்க ஹஸ்பண்ட் சார். நான் கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது. மாமா கிடைச்சிருவாரு. நீங்க தைரியமா இருங்க ஹஸ்பண்ட் சார். நீங்க மனசு உடைஞ்சிட கூடாது. நானும் கடவுள் மேல பார்த்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன். விடியறதுக்குள்ள நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஸ்ரீஜா வாங்கம்மா. மாரி, நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டியா? என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? அப்பாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னேன்ல, அத சொல்றேன். அப்போ மாமாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் கடத்தினதே நான் தான். இன்ஸ்பெக்டரோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு நான் தான் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு போனேன். இது எப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியும்? அதனாலதான் மாத்தி சொன்னேன். ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மாரி, நான் அப்பாவை கொண்டு போய் நம்ம ஸ்ரீஜாவுக்கு குழந்தை வித்தாங்கல்ல, ஸ்ரீஜா அவங்க வீட்ல தான் சேஃபா தங்க வச்சிருக்கேன். எதுக்கு ஹஸ்பண்ட் சார்? மாமாவை எதுக்காக எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க? இங்க கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நம்ம குழந்தை விஷயத்தை வச்சுதான் அப்பாவோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம குழந்தை இப்ப எங்க இருக்குங்கிற உண்மையும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அப்பாவை கொலை பண்றதுக்காக எதிரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நாமளே அப்பாவை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்பா எங்க இருக்காரு, என்ன ஆனாருங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதுதான் அப்பாவோட உயிரையும் காப்பாத்தும், நம்ம குழந்தையோட உயிரையும் காப்பாத்தும். ஆமா, ரெண்டு உயிரும் நமக்கு முக்கியம். நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கீங்க. உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு ஹஸ்பண்ட் சார். என்ன யோசிக்கிறீங்க ஹஸ்பண்ட் சார்? இல்ல, யோசிச்சு பார்த்தேன். இந்த விஷயம் சங்கரபாடி மாமாவுக்கு தெரியாம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அம்மா கிட்ட இதை சொல்லாம மறைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? அது எனக்கு தப்புன்னு தோணுது. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு மாதிரி. அப்பாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் வேணா அவங்கள தனியா கூப்பிட்டு உண்மையை சொல்லிட்டுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.